ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்டி விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக தக்காளி பருப்பு கடையல் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து பருப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன். நல்லா 2-3 தண்ணியில் நல்லா பசைஞ்சு கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு வந்து துவரம் பருப்பு தான் போடணும். இதுக்கு பாசிப்பருப்பு போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது. துவரம் பருப்பு தான் போடணும். பருப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு ஒரு 7 பல் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து தக்காளி பருப்பு கடையல் அப்படின்றதுனால தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக போடணும். 3 தக்காளி, இது பெரிய சைஸ் தக்காளி எல்லாம் பெருசாக இருந்தது, அதனால தான் 3 தக்காளி போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் ஒரு 4-5 கூட போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இதுக்கு அளவுலாம் இல்லை, பருப்பு வேகிற அளவுக்கு திட்டமாக தண்ணி வச்சா போதும். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி ஒரு எனக்கு வந்து நான் ஒரு 7-8 விசில் கூட வைப்பேன். நல்லா பருப்பு குழஞ்சி வரணுன்றதுக்காக ஒரு 7-8 விசில் கூட வைப்பேன். உங்கள் குக்கரில் எப்படி சீக்கிரம் குழஞ்சிரும் வெந்துடும் அப்படின்னா சீக்கிரம் கூட நீங்கள் ஒரு 4 விசில் 5 விசிலில் கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து நல்லா குழஞ்சி வரணுன்றதுக்காக நான் வந்து ஒரு 7-8 விசில் வச்சு நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி பருப்புக்கு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கணும். வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகா, வாசனைக்கு காஞ்ச மிளகா முழுசாக தான் போடுறேன். கிள்ளி போல் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் போட போகிறோம். அதனால் காஞ்ச மிளகா வந்து முழுசாக தான் போடுறேன். வாசனைக்காக தான். நல்லா கம்மன்னு வாசனையாக வரும் காஞ்ச மிளகா போட்டு தாளித்தோம்னா. ஒரு 3 பச்சை மிளகா, அதுவும் முழுசாக தான் போட்டிருக்கேன். அதுவும் வந்து நல்லா வாசனை கம்மன்னு வரும். ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து கிள்ளி போடுங்க, அப்போ தான் கருவேப்பிலையில் இருக்க எசன்ஸ்லாம் இறங்கும், நம்ம செய்கிற டிஷ்ஷில் இறங்கும். நான் என் வீடியோவில் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன். நான் அதிகம் கருவேப்பிலையை வந்து கிள்ளி போடுங்க, நம்ம செய்கிற டிஷ்ஷில் எசன்ஸ் இறங்கும். கண்ணுக்கு நல்லது, தலைமுடிக்கு நல்லது. ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி வந்து அதிகம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே லைட்டாக ஒன்றும் அதிகமாக வதங்கினா போதும். நம்ம வந்து புளிப்புக்கு அந்த தக்காளி பருப்புன்றதுக்காக நம்ம பருப்புலேயே வந்து 3 தக்காளி போட்டு வேக வச்சுருக்கோம். இது வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஒரு சும்மா வாசனைக்காகவும் லைட்டாக ஒன்றும் அதிகமாக வதக்கிக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு லைட்டாக வதக்கினா போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த புளியை நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சாலும் நான் ஊற்றும்போது கொஞ்சம் அப்படி கையில் வடிகட்டின மாதிரி தான் ஊற்றுவேன். ஏன்னா 1-2 திப்பி அடியில் இருந்ததுன்னா அதில் இறங்கிடும் அப்படின்ட்டு நான் வடிகட்டி தான் ஊற்றுவேன். ஊற்றிட்டு நல்லா இதுக்கு தேவையான அளவு காரம், குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். நம்ம அந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போட்டதெல்லாம் வாசனைக்காக தான் போட்டிருக்கோம். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். போட்டுட்டு சால்ட்டு, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. உப்பு பத்தலைனாலும் நம்ம சாப்பிடும்போது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த புளி பச்சை வாசனை போகணும், அந்த மிளகாத்தூளும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க வச்சுக்கிட்டால் போதும். இது கொதிக்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு பொடி அரைக்கணும். அது என்னன்னு பார்ப்போம். ஸ்டவ்வில் வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, காஞ்ச கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, தனியான்னு சொல்லுவோம், அதை வந்து போட்டுக்கிட்டு
ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே வெந்தயம் நிறைய போடக்கூடாது. வெந்தயம் நிறையா போட்டோம்னா கசப்பு எடுத்துக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். பொன் வறுவலுன்றதை விட வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ அந்த புளி அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. பருப்பும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா நான் ஒரு 7, 8 விசில் வச்சு வேக வச்சுக்கிட்டேன். அப்படியே கரண்டியாலே கலக்கிக்கிட்டேன். வேக வச்சு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் கரண்டியாலே கலக்கிக்கிட்டேன். நம்ம வேக வச்ச பருப்பும் அந்த புளி தண்ணியில் எடுத்து ஊற்றிடலாம். அதில் பூண்டு தக்காளிலாம் நம்ம போட்டதுனால நல்லா கரண்டியாலே மசிச்சுக்கிட்டேன் நான். பெருங்காயத்தூளும் போட்டுட்டோம். நம்ம பருப்பு வேக வைக்கும்போதும் பெருங்காயத்தூளும் போட்டுட்டோம். பருப்பு ரொம்பவும் குழஞ்சி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நெத்தாக லைட்டாக தெரியணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்பு வந்து வாயில் தட்டுப்படணும். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சுட சுட சாதம் வடித்து அதில் வந்து இந்த பருப்பு தக்காளி பருப்பு கடையில் போட்டுட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். நம்ம வறுத்து வச்ச கொத்தமல்லியும் வெந்தயமும் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கிட்டேன். இறக்கும்போது போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான தக்காளி பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.